ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே சமையல் நான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி வதக்கி, தக்காளி எல்லாம் கட் பண்ணி புளி தண்ணியில் போட்டு கரைச்சி இதை போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா எல்லாத்தையும் எடுத்து மட்டன் பிரியாணி கொஞ்சம் செய்ய போகிறோம். அதனால் அதுக்கும் அரைச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் புளி கரைச்சி அது கொதிக்குது. இந்த பக்கம் வந்து பிரியாணிக்கு வந்து செஞ்சிட்டோம். கல்யாண புதுசுலலாம் புளியை வந்து இத்துணூண்டு கரைச்சிட்டு அவ்வளோ தண்ணி வச்சு கொதிக்க விடுவேன். இது பார்த்திங்கன்னா விரால் மீன் வாங்கினோம். அது பார்த்திங்கன்னா நானும் கழுவுறேன் அதுலேருந்து இது குழப்பு போகவே மாட்டேங்குது. விரால் மீன்லேருந்து நானும் மஞ்சத்தூள் போட உப்பு போட மஞ்சத்தூள் போட உப்பு போட இதே கண்டினியூவாக போயிட்டு இருந்தது பாருங்கள். நானும் எத்தனை தடவை மஞ்சத்தூள் போடுறேன் உப்பு போடுறேன், நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் காலியானது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து வதங்கிடுச்சா, பிரியாணி போட்டு ஆனியன்லாம் வதங்கிடுச்சா, அதனால் அதில் அரைச்ச விழுதை போட்டு கிண்டி விட்டாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு கிண்டிட்டு, அதுக்கப்புறம் வேக வச்சுருந்தேன் மட்டனை ஒரு 1/2 kg. அதை எடுத்து வெந்துச்சான்னு பார்த்துட்டு அதையும் தூக்கி அதில் பிரியாணி பாத்திரத்தில் போட்டுட்டு அழகாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் மசாலாலாம் போடணும்னா நம்மளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி நான் எத்தனை தடவை பண்ணாலும் புத்தி வராமல் நான் இது மேலே வச்சு கொட்டி கீழே தான் கொட்டுறேன். பாதிக்கு மேலே கீழே கொட்டுது. அதுக்கப்புறம் உள்ளே வச்சு கொட்டி மசாலாலாம் கொட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு, அது கொஞ்ச நேரம் கறியில் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிண்டி விட்டோம். அதுக்கப்புறம் கரெக்டாக உப்பெல்லாம் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உப்பை போட்டுட்டு, அது வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லையா, அந்த தண்ணியே ஊற்றியாச்சு கரெக்டாக. அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்கிட்டோம் அப்படின்னு விட்டால், இந்த பக்கம் பார்த்தா அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மீன் போடுற அளவுக்கு நல்லா கொதிச்சிச்சு. அப்புறம் மீனை வாஷ் பண்ணி இந்த பக்கம் போட்டு, இந்த பக்கம் ஒரு கொதிக்க அந்த பக்கம் பிரியாணி கொதிக்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பிரியாணி தண்ணி கொதித்தோடனே ரைஸும் போட்டாச்சு. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டு நல்லா கிண்டியாச்சு. கிண்டி பாருங்கள், நல்லா அது இதுவும் தளன்னு கொதிக்குது மீனெல்லாம் போட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுவும் கொதிக்குது. நல்லா இதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், தண்ணி அரிசியும் ஒன்றா வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தம் போடுற ஸ்டேஜ் வந்ததால் அப்படியே ஒரு தட்டை எடுத்து போட்டு நல்லா தம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்மை தூக்கி போட்டோம். சிம்மில் வச்சு தம் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தாளிப்பு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிப்பும் போட்டாச்சு. அப்போல்லாம் சின்ன வெங்காயமே அரிஞ்சு போட மாட்டேன். பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டுருவேன் கல்யாணம் புதுசில். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா திடீர்னு அதிசயமாக நடுவில் மட்டும் ஒரு ஒயிட் ரைஸ் மாதிரி இருந்தது. ஏதோ தண்ணிலாம் சொட்டி ஏதோ ஆயிடுச்சு பிரியாணி அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நல்லா கிண்டி விட்டு பார்த்தா உதிரியாக தான் வந்தது. அது ஏதோ அதிசயம் சரியாக கிண்டி விடாமல் விட்டேன் போல் ரைஸை. அதனால் மேலே மட்டும் ஒரு ஒயிட்டாக இருந்தது. பட் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பும் செஞ்சோமே, அதுவும் எடுத்து போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்து போட்டு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டியாக இருந்தது விரால் மீன் மட்டன் பிரியாணி.